2000 கிலோ வெடிபொருளுடன் லாரி ஒன்று சிக்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை அருகே 2000 கிலோ ஜெலட்டின் வெடிபொருளுடன் சென்ற லாரி அதிகாரிகளிடம் சிக்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன சுதீஷ்? ஆனந்தி, சேலத்திலிருந்து கேரள மாநிலத்துக்கு முறையான ஆவணங்களின்றி செல்லப்பட்ட அதிக வீரியத்தன்மை கொண்ட இந்த ஜெலட்டின் குச்சிகள் 2 டன் அளவில் தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலை வழியாக உரிய ஆவணங்கள் இல்லாம இந்த வெடிபொருட்கள் கடத்தப்படுவதாக நள்ளிரவு தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. கேரளாவில் இருக்கிற கல்குவாரிகளுக்கு பயன்படுத்துவதற்காக இந்த வெடிபொருள் சட்டவிரோதமா கடத்தப்படுவதா அந்த தகவலை தொடர்ந்து தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்புல ஈடுபட்டிருக்காங்க. இல்ல தமிழக கேரள எல்லை பகுதியில சோதனை செய்யப்பட்டு அந்த வழியா வந்த ஒரு பொலிரோ வாகனத்தை சோதனை செஞ்சிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 2 டன் ஜெலட்டின் குச்சிகள் வெடிமருந்துகள் உரிய அனுமதி இல்லாம கேரளாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது தெரிய வந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து தீவிரவாத தடுப்பு பிரிவு ஆய்வாளர் கருப்பசாமி பாண்டியன் தலைமையிலான அந்த குழு அதிகாலை 4 மணி அளவுல அந்த வாகனத்தை பிடிச்சு மதுக்கரை காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காங்க. தொடர்ந்து தீவிரவாத தடுப்பு பிரிவு உதவி ஆய்வாளர் ஜோசப் மதுக்கரை காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காரு. இதைத் தொடர்ந்து மதுக்கரை காவல்துறை ஜலத்தின் குச்சிலிருந்து வந்த அந்த வாகனத்தை குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. கேரள மாநிலத்துல சட்டவிரோத சுரங்க பணிகளுக்காக வெடிபொருட்களை கொண்டு சென்றதா முதற்கட்ட விசாரணையில தற்போது தெரிய வந்திருக்கு. அந்த வாகனத்தை ஓட்டி வந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் சுபேஷ் கைது செய்யப்பட்டிருக்கார். அவருடன் தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வருது. வெடிபொருள் எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க, கேரளாவில எங்க கொண்டு போறாங்க போன்ற தகவல்கள் அந்த கைது செய்யப்பட்ட சுபேரிடம் தொடர்ந்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இதற்கிடையில தான் வெடிகுண்டு தடுப்பு காவல்துறை மதுக்கரை காவல் நிலையத்திற்கு அவங்க கொண்டு வந்து வெடிமருந்து கொண்டு வரப்பட்ட அந்த வாகனத்தில் இருந்த வெடிபொருளை தொடர்ந்து பரிசோதனையும் செஞ்சுட்டு வராங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுதீஷ்.